ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹேர் பேக். நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் பிரச்சனை இருக்கும், ஹேர் க்ரோத் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ப்ராப்ளம் இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு அப்புறம், பேபி டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குன்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் பாடி ஹீட்னால ஹேர் ஃபால் இருக்கும். இந்த மாதிரியான எந்த ரீசன் இருந்தாலும் சரி, நான் சொல்கிற இந்த ஹேர் பேக் ரெடி பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக 3 monthsல நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகிருக்குங்க. நீங்களே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. சரி வாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஹேர் பேக் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். வெந்தயம் 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. அடுத்து கருஞ்சீரகம் 1 ஸ்பூன், பாசிப்பயிறு 2 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இந்த 3 பொருட்களையும் 6லிருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சுக்கணும். நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஊறிடுச்சு. இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைக்கிறப்ப இதில் இருக்கிற இந்த தண்ணியவே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ நான் சொன்ன அந்த 3 பொருளை வச்சு ரெடி பண்ணது இந்த மாதிரி வந்திருக்கு. இதை வந்து நம்ம ஹேர்ல நல்லா நம்ம ஸ்கேல்ப்ல படுற மாதிரி அப்ளை பண்ணணும். நீங்க வந்து இந்த மாதிரி ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கையை வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். நான் உங்களுக்கு கையை வச்சு அப்ளை பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி உங்க தலைக்குள்ள அந்த ஸ்கால்ப்ல நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணும்போது இந்த மாதிரி நேரா எடுத்துட்டு அப்படி ஃபுல்லாவே அப்ளை பண்ணிடுங்க. அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இந்த ஹேர் பேக்கை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்படியே ரொட்டீனாக 3 months வரைக்கும் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் மந்த் யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கம்மியாகி கொஞ்சம் நல்லாவே ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம இந்த ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் இதை அப்ளை பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நான் வந்து இதை ஆயிலி ஹேர்லேயுமே அப்ளை பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கிறது வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே நான் அப்ளை பண்ணி காட்டியிருக்கிறேன். பட் ஆயிலி ஹேரில் பண்ணாலுமே நல்லா தான் ரிசல்ட் இருக்கும். ஸோ இப்போ ஸ்கால்ப்ல எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. அடுத்த ஹேர்லேயும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க. அப்ளை பண்ணும்போது நல்லா முடியை விரிச்சு விரிச்சு விட்டு உள்ளனா எல்லா முடியிலையும் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா முடி கீழே வரைக்குமே அப்ளை பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா முடி கீழே வரைக்கும் நல்லா அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைடு 2 சைடு ஹேர் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணியாச்சு. இதை ஒரு 1 hour அப்படி நல்லா ஊற விட்டுருங்க. 1 hour கழிச்சு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். அப்படி நீங்க போய் வாஷ் பண்ணிடுங்க. ட்ரை ஆகுதோ இல்லையோ 1 hourக்கு மேல நீங்க வச்சிருக்க வேணாம். ஏன்னா இதுல சேர்த்துருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வெந்தயம், கருஞ்சீரகம், பாசிப்பயிறு அப்படின்னு எல்லாமே குளிர்ச்சியான ஐட்டங்கள் தான். ஸோ நம்ம இதுக்கு மேல வச்சிருந்தோம்னா நம்மளுக்கு வந்து கோல்டு பிடிக்கும், அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும். எனக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கு. ஸோ அதனால நான் அதுக்கு மேல வச்சிருக்க மாட்டேன். அதுக்கு மேல நீங்களும் வைக்க வேணாம், போய் வாஷ் பண்ணிடுங்க. நீங்க வாஷ் பண்ணும்போது ஹாட் வாட்டர்லயே வாஷ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாட் வாட்டர்னு இல்லாம வார்ம் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான், நம்மளுக்கு ஹேர் ஃபால் எந்த ஒரு ரீசன்னால இருக்கலாம். ஏதாவது நம்மளுக்கு ஹேர் ஃபால் ஆகுதுன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு எந்த ரீசனா வேணாலும் இருக்கலாம். பாடி ஓவர் ஹீட்னால இருக்கலாம், இல்ல பேபி டெலிவரி ஆயிருக்கு அதனால ஹேர் ஃபால் ஆகுதுன்னு இருக்கலாம், இல்ல நம்ம யூஸ் பண்ற ஷாம்பு, ஆயில் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகல, அந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கலாம். இது எந்த ரீசன் வேணாலும் இருக்கட்டும், இந்த ஒரு ஹேர் பேக் போட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா ஹேர் ஃபால் ஸ்டாப் ஆகி ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து 3 மடங்கு ஹேர் நல்லா அதிகமாகும். நீங்க கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு. இது போக வேற ஏதாவது டிப்ஸ் வேணாலும் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அந்த வீடியோ போடுறப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. பை.